போறாங்க பாரு. வெந்தயம் வெந்தயம் ஜீரகம் இஞ்சி பூண்டு புதுசா ஏதோ போட்டிருக்காமா. ஆஞ்சூர் பொடி அட்டாளி ஒரு மூட்டை வச்சிருக்கல. ஆஞ்சூர் பொடி தான். அது ஒரு 4 ஸ்பூன். அடுத்து ஏதோ புதுசா இருக்குமா. என்னது பேசில் பேலீஸ். அடுத்து ஆரிகானோ ஆலிவ்ஸ். ஆரிகானோ ஆலிவ்ஸா தெரியுமா? இங்க காலையில டீ வாட்டருக்குமா கூட மாடியில காய போட்டு வந்தேன். அடுத்து என்ன? அடுத்து வந்து ஃபைனலா ஒன்னு கொட்டுறாங்க. சார் இருக்குமா செமோலினா. செமோலினாவா? அது எவ்வளவு போடுறாங்க பாரு. அது வந்து செமோலினா வந்து ஒரு 3 கிலோ போடுறாங்க. ஃப்ரிட்ஜ்ல 3 கிலோ கரெக்டா இருக்கு. இதெல்லாம் பண்ணா இந்த டிஷ் வந்துருமா? அம்மா ஸ்மெல் சூப்பர். கடைசியில கொத்தமல்லி கராவல தூவி விட்டுருக்கடா. அவனே இது சொல்லியேமா. சூடாறக்குள்ள சாப்பிடு. என்னமா அது ரவா உப்பா செஞ்சு கொடுத்துருக்க? என்னதான் செய்ய சொல்ற? பார்த்தோமே. இங்க பாருப்பா, எனக்கு என்ன வச்சு குளிச்சுட்டு குலதெய்வத்தோடு போய் கும்பிட்டு வரோம். அதுக்கப்புறமா பட்டாசு வெடிக்கலாம். சரியா? கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அம்மா இன்னைக்கு உனக்கு சுட இட்லி குழம்பெல்லாம் வச்சிருக்கேன். சாப்பிட்டு மணிப்பெரியமா வீட்டுக்கு இந்த ஸ்வீட் பாக்ஸ் அப்படியே கொடுத்துட்டு வந்து. சரியா? அதுக்கப்புறமா வெடிக்கலாம். பட்டாசு வெடிச்சுனா இந்த வெளிச்சத்துல ஒண்ணுமே தெரியாதுடா. என்ன பண்றது? இப்ப நீ சாப்பிட்டு சமத்தா தூங்குவியா, ராத்திரி எந்திரிச்சதுக்கு அப்புறமா பட்டாசு வெடிப்பியா. அதுக்கப்புறம் அம்மாவும் உங்களுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க. அடிச்சேன்னு வச்சுக்க. ஏன்னா தீபாவளி முடிஞ்சு 6 நாள் காலைல 8 மணி ஆயிடுச்சு. இப்ப பட்டாசு இருக்கியா? ஸ்கூல்ல எந்திரிச்சு குளிச்சு கிளம்பு. அடுத்த பட்டாசு வச்சுக்க. ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் ஃபார்முலா சொல்லுங்க. ஐயோ தெரியாதே. தெரிஞ்சமே காமிச்சிக்க. மிஸ் நான் சொல்றேன் மிஸ். ப்ளீஸ் மிஸ். நீ வேணாம். சுபு நீ சொல்லு. மிஸ் தெரியாது மிஸ். தெரியாதா? கை நீட்டு. ஏரியா ஆஃப் தி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யாராச்சும் ஆன்சர் பண்ணுங்க. மிஸ் நான் சொல்றேன் மிஸ். ப்ளீஸ் மிஸ். ஹரிஷ் உனக்கு தெரியும்ன்றது எனக்கு தெரியும். இதுதான் மற்றவங்களுக்கும் சான்ஸ் கொடுத்தோம். அஸ்வின் நீ சொல்லு. மிஸ் மறந்துட்டேன் மிஸ். மறந்துட்டியா? அங்க பாருடா, ஹரிஷை பார்த்து கத்துக்கோங்கடா. இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு. அம்மா சின்ன வயசுல கிச்சன்லயே வேலை செஞ்சு பழகிட்டுனா அதான் என்னைக்காவது ஒரு நாள் காலையிட்டு உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே ரெஸ்ட் எடுக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அதை யோசிச்சு பார்த்தேன். அவ்வளவுதான். சரி அதான் உட்காருமா. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க ஜாலியா கால் ஆட்டிக்கிட்டே டிவி பார்த்துக்கிட்டே ரெஸ்ட் எடுக்கிறீங்க. உங்களோட எல்லா வேலையும் நானே போய் கிச்சன்ல பாக்குறேன். பால் குண்டால காய்ச்சணும். அது சாம்பார் குண்டாப்பா. ஒரு நாள் சாம்பார் வைக்க முடியாது இல்ல. தீய கொஞ்சம் சிமெண்ட் வைப்பா. நிறைய தீ வச்சுன்னா செய்யறது தீஞ்சு போயிருக்குல்ல. இதுக்கு 2 ஸ்பூன் தான் போடணும். 3 ஸ்பூன் போட்டீங்கன்னா சும்மா இரண்டு இதை பேசிட்டு இருக்க. பாலா எப்பவுமே எந்த பாத்திரத்தை கழுவினாலும் அதை குப்பரை கமுத்தணும். அப்பதானே தண்ணி வடியும். எது ஐபோன் இருந்தா தான் டிகிரி வாங்க முடியுமா? என்ன சொல்ற? ஓ ஐபோன் இருந்தா தான் காலேஜ் கூட விடுவாங்களா? ஐயோ என்னடா பண்றது இப்போ? என்னது ஐபோன்? ஐபோன் இல்லனா காலேஜ்ல படிக்கவே முடியாதா? நாங்களாம் ஐபோன் இருங்கப்பா. டேய் அப்ப ஐபோன் இல்லாதவங்க டிகிரி. டேய் நம்ம மாமா 2 டிகிரி வச்சிருக்காரு. அவர் ஐபோன்ல பார்த்ததே இல்லடா. டேய் உங்க சித்தப்பா கலெக்டர், அவர் ஐபோன் பார்த்தது இல்லடா. ஓ அதெல்லாம் அந்த காலமாமா. இப்ப எல்லாம் அப்டேட்
நீ ஒண்ணும் கவலைப்பட, நீ ஒண்ணும் கவலைப்பட. அப்பா அப்பா நான் இருக்கேன். ஆ? தெரியுமா தெரியுமா எனக்கு தெரியுமா. Daddy, I love you, Daddy. நாளையில இருந்து நீ மாறுமே. எல்லாட்டு வகுப்புக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே சண்டை. உங்க அப்பா அம்மாவுக்கு சண்டை, நீ ஏன்டா வரல? ஒரு ஷூ வந்து எங்க அம்மா கையில இருந்துச்சு, ஒரு ஷூ எங்க அப்பா கையில இருந்துச்சு. கூட்டினா 4, 4 கூட்டினா 8, 16 கூட்டினா 32. கரெக்ட் தானே? அப்படின்னா 1,300,000 1,300,000 கூட்டினா என்ன வரும்? எனக்கு கோவம் வர ஆட்டுக்கு மூடி வைக்கிறேன். ஈக்கிறதுல நீ வச்சிட்டு கஷ்டமாகறியா? என்ன அவ்வளவு புது போனா இருக்கு? ஆமாம், ஓட்டப்பந்தயத்தில் கிடைச்சு. ரன்னிங் ரேஸ்ல இவ்வளவு போன் தராங்களா? யாராவது ஓடுனீங்க? நானும் போலீஸ்காரையும் கிடக்காரு. மரியம்மா எப்படியாவது இந்தியாவுடைய தலைநகர் மதுரையும் மாத்திரு. எதுக்குடா? நான் பரீட்சையில் அப்படிதான் எழுதிருக்கேன். மாத்திட்டு எனக்கு அது வசதியா போயிடும். இவன் பரீட்சை எழுதுறதுக்காக அதை எப்படி மாற்ற முடியும்? ஆரஞ்சு சொல்லுங்க. நீயோ தப்பா எழுதி வச்சுக்கிறா. அதை நான் சொல்லமா? இதுல என்ன தப்பு இருக்கு? ஆப்பிளுக்கு முதல்ல 8 ஏன்னா ஆரஞ்சுக்கு 7 வரணும். இன்னைக்கு எப்படி இருந்தா ஸ்கூல் இருக்காதுப்பா, வாங்கப்பா வீட்டுக்கு போலாம். அதான் மழை வருது இல்ல? அதெல்லாம் இல்ல, அங்க கூலர் வந்துருச்சு. Good morning students, everyone homework finished now? No miss. Why? Yesterday fully my house is raining. கம்ப்யூட்டர் மிஸ் பேசுறத நான் ஒளிஞ்சிருந்து கேட்டேன்டா. இன்னைக்கு ஸ்கூல் ஆஃப் டே வந்தோம். ஏன்டா? அதான் மழை வருது. ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் வேன்ல சேத்துல சிக்கிருச்சு, வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ சாயந்தரம் 5 o'clock வரைக்கும் ஸ்பெஷல் கிளாஸ். ஹாய் ஹரிணி. ஹாய் ஹரி. இன்னைக்கு உன்னோட ஃபேஸ் வந்து பிரைட்டா இருக்கு. என்ன யூஸ் பண்ற நீ? ஓ அதுவா, நான் நைட் எப்பவுமே தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு சீரம் அப்ளை பண்ணுவேன். அதுக்கப்புறம் அண்டரை க்ரீமும் போட்டுட்டு தான் தூங்குவேன். காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ஃபுல்லா மாய்ஸ்சரைசர் போடுவேன். அதுக்கப்புறம் டோனர் போடுவேன். அதுக்கப்புறம் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு தான் நான் வெளியவே வருவேன். அதனால கூட நான் வெளியே பிரைட்டா தெரியலாம். சரி அதெல்லாம் விடு, உன் ஃபேஸும் நல்லா பிரைட்டா இருக்கு, ஹேரும் நல்லா சில்கியா இருக்கு. நீ என்ன யூஸ் பண்ற? இப்ப பாருங்க நீங்க. உன்னால நான் துடிக்கிறேன்.